மக்களுக்கு இன்னும் பஞ்ச் டயலாக்ஸும் உங்களுடைய ரீல்ஸும் தேவையில்லை. அவங்களுக்கு தேவை பாதுகாப்பும் உங்களுடைய வாக்குறுதிகளும் ஸ்கீம்ஸும் தான். புது முதலமைச்சருக்கு ஒரு புதுவிதமான ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஃபோபியான்னு சொல்லுவாங்க. யாரு எதை பத்தி பேசினாலும் தன்னை பத்தி தான் பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு. அவரே அதை கற்பனை பண்ணிக்கிட்டு அதுலயே இருக்கிறாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? அவர் கோட்டு சூட்டு போடுறாருல, அதை நாம கிண்டல் பண்ணிட்டோமா? நாம யாரும் அதை பத்தி எந்த விமர்சனமும் செய்யவே இல்லை. அவர் கோட்டு சூட்டு அவர் போட்டுக்கிறாரு. அதுக்கு ஒரு புதுசா ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அவர் கருப்பு கோட்டு போட்டுக்கிறது பெரியாருடைய கொள்கையா. இதை விட ஒரு மோசமான உருட்டை யாராவது உருட்ட முடியுமா? உங்க ஜோசியரை அபிஷியல் கவர்மெண்ட் அட்வைசரா முயற்சி பண்ணி பல்பு வாங்கின ஒரு உண்மையான பெரியாரிஸ்ட் இருந்தாலும், நீங்க கோட்டு சூட்டு போடுறதுலாம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா எல்லாத்துலயும் இன்னைக்கு கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதைத்தான் நாங்க சுட்டி காட்டிட்டு இருக்கிறோம். இல்ல என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தீங்க? ஏதாவது ஒண்ணு காப்பாத்துனீங்களா? முக்கியமா விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் 5 ஏக்கர் வரை வச்சிருக்க விவசாயிகளுடைய பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்களுக்கு பட்டநாமம் போட்டாச்சு. இன்னைக்கு அவங்க எல்லாம் தெருவில் இறங்கிட்டாங்க, போராட்டம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பொய் வாக்குறுதி கொடுத்தாரு. 200 யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரம் தருவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன சொல்றாரு? 500 யூனிட்டுக்கு மேல மின்சாரம் பயன்படுத்தி இருந்தா 200 யூனிட் ஃப்ரீ கிடையாது அப்படின்னு இன்னொரு நாமத்தையும் போட்டாரு. அது தவிர இன்னும் பல்வேறு வாக்குறுதிகள், பொய் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாங்க. என்னென்ன தெரியுமா? உரிமை தொகை மாசம் 2500 ரூபாய். ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருப்போம், கொடுக்கிற வரைக்கும் விடமாட்டோம். வருஷத்துக்கு 6 சிலிண்டர், தாய்மாமன் சீர், பட்டு புடவை, தங்க செயின், இப்படி கண்ணா அப்பனு வாக்குறுதிகள் அள்ளி வீசி இருக்கிறீங்க. மக்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நாங்க தொடர்ந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருப்போம். திமுக மேல பழிய போட்டு மக்களை மேனிபுலேட் பண்ணியிருக்கிறாரு நம்முடைய ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமா நான் சொல்லிக்க விரும்புவதெல்லாம், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். எங்க தலைவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டார். உங்களுக்கு எதிராக குரல் கொடுப்போம். ஆளுங்கட்சிக்கு எதிராக தவறு செஞ்சீங்கன்னா குரல் கொடுப்போம்.